இந்த செஷனுக்கான லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எவல்யூஷன் ஆஃப் காந்தி. செகண்ட் இஸ் சத்யாகிரஹா as a strategy in சவுத் ஆப்பிரிக்கா. காந்தி எப்படி சத்யாகிரஹாவை வந்து சவுத் ஆப்பிரிக்காலேயே ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்றத பார்ப்போம். தேர்ட் இஸ் த சம்பாரன் சத்யாகிரஹா. ஃபோர்த் ஒன் the Rowlatt Satyagraha and the very worst Jallianwala Bagh massacre. Fifth one என்ன பார்க்க போறோம்னா General Dyer's brutality in the Jallianwala Bagh massacre. Sixth one is the Khilafat movement. Gandhi and mass nationalism உடைய first introduction. இந்த லெசனோட introduction என்னன்னு பார்ப்போம். மகாத்மா காந்தி யார்? இவரு நம்மளுடைய தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன். கரெக்டா? இவர் எப்படி ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆனாரு? இவரு எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்? இவர் எப்பேற்பட்ட நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை வகுக்கிறதுக்கான பல பிளான்ஸை பண்ணி கொடுத்தவரு? எப்பேற்பட்ட போராட்டங்களை எடுத்தவருன்றது தான் நம்ம இந்த லெசன்ல ஃபுல்லா படிக்க போறோம். இதுல மகாத்மா காந்தி எப்போ வந்து வராரு இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he arrived India in 1915 from South Africa after fighting for the civil rights of Indians there for 20 years. காந்தி என்ன பண்றாரு? அவரு ஒரு லாயர், பேரிஸ்டர் படிப்பு படிக்கிறாரு. அந்த காலத்துல பேரிஸ்டர் படிப்பு அப்படின்னா லா படிக்கிறாரு. he becomes a லாயர் ஆயிட்டு என்ன பண்றாரு? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க லாயர் பிராக்டிஸ் பண்றாரு. அங்கேயும் பிரிட்டன் காலனியா தான் இருந்ததால அதே லா புக்ஸ், அதே இது பிராக்டிசிங் தான் அப்படின்றதால காந்தி அங்க போய் பிராக்டிஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1915ல திருப்பியும் இந்தியாவுக்கு திரும்புறாரு. அங்க இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற இந்தியன்ஸ்க்காக போராடி இருக்காரு. நிறைய அங்கேயும் வந்து அங்க இருக்கிற மக்களுக்குமே நான் வயலண்ட் மெத்தட்ல எப்படி போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரு நம்மளுடைய மகாத்மா காந்தி தான். ஈவன் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆன நெல்சன் மண்டேலா பத்தி படிச்சோம் இல்லையா? அப்பேற்பட்ட நெல்சன் மண்டேலாவுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் நம்ம தேசப்பிதாவான மகாத்மா காந்தி. He was brought with him a new pulse to Indian politics. அது வரைக்கும் ரெஃபார்ம்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்த இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து காந்தி வந்ததுக்கு அப்புறமா தான் பெரிய மாறுதல் அடையுது. எஸ்பெஷலி த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். He introduced Satyagraha, which he had perfected in South Africa. Satyagrahana என்ன? உண்ணாவிரதம். கரெக்டா? சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் இருக்கிறது. ஸோ அந்த சத்யாகிரகா வந்து என்ன சொல்றது, ஒரு ரிலக்டன்ஸ் காட்டுறது ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது. பட் நான் வயலண்ட் மெத்தட்ல எதிர்க்கிறதுக்கு பேரு தான் சத்யா கிரஹா. அதே மாதிரிதான் காந்தியும் செய்யறாரு. இது எங்க அவர் பண்ணாருன்னா சவுத் ஆப்பிரிக்காலேயே பண்ணியிருக்காரு. தட் குட் பி பிராக்டிஸ் பை மென், விமென், யங் அண்ட் ஓல்ட். எல்லா மக்களாலையுமே இந்த சத்தியாகிரகத்தை பண்ண முடியும். As a person dedicated to cause of poorest of poor, instantly gained the goodwill of masses. என்ன ஆகுது? He cares as a person dedicated to cause of the poorest of poor. Poorest of poorக்கும் இருக்கிற மனுஷனுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது காந்தியோட நோக்கா இருந்தது இல்லையா? அவங்களும் வந்து ஃப்ரீடம் ஆகணும்ன்றது தான் காந்தியோட நோக்கா இருந்தது. அந்த மக்களை, அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக தான் காந்தி போராடிட்டு இருந்தாரு. சோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் எல்லா மக்களுடைய ஒரு நட்பேரை எடுத்திருக்காரு எல்லா மக்கள் கிட்டயும். He gained the goodwill of all the masses. அதாவது இந்திய பொதுமக்கள் எல்லாருமே காந்தி பின்னாடி வந்து திரண்டாங்க. அந்த அளவுக்கு காந்தி பேர் வாங்குறாரு இந்த சத்தியாகிரகத்து மூலமா. காந்தி டிரான்ஸ்ஃபார்ம் த இந்தியன் நேஷனல் மூமெண்ட். காந்தி தான் வந்து இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியா வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதே காந்தி தான். காந்தி அண்ட் மாஸ் நேஷனலிசம், அதுல த எவல்யூஷன் ஆஃப் காந்தி. காந்தி எப்படி எவால்வ் ஆனாருன்னு பார்ப்போம்.
Mohandas Karamchand Gandhi was born on 2nd October 1869 into a well-to-do family in Porbandar, Gujarat. குஜராத்ல இருக்கிற போர்பந்தர் இடத்துல வந்து காந்தி பிறக்கிறாரு. பயங்கர செல்வம் செழிந்த ஒரு பேரண்ட்ஸுக்கு தான் பிறக்கிறாரு. He was born into a well-to-do family. அவங்க எல்லாருமே ஒரு மர்ச்சன்ட்ஸா இருந்திருக்காங்க, பிசினஸ் பீப்புளா இருந்திருக்காங்க. பயங்கர செல்வம் செழிக்கும் ஒரு ஃபேமிலில தான் பிறக்கிறாரு. ஆன் 2nd October 1869. His father was Kaba Gandhi, Diwan of Porbandar, and later became the Diwan of Rajkot. திவான்றது வந்து ஒரு பெரிய பதவி, ஓகேவா? அந்த காலத்திலேயே காபா காந்தி வந்து he was Diwan of Porbandar and Diwan of Rajkot. After passing matriculation examination, Gandhi sailed to England in 1888 to study law. Matriculation exam schooling எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் பணம் வாய்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்ததால இவரும் அந்த காலத்துல வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேரு, நிறைய பேர் வந்து ஈவன் நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனான டாக்டர் B.R. அம்பேத்கர் கூட செல்வம் செழிந்த நாடு இல்லைனாலும் அவருமே பாரிஸ்டர் லா படிப்பு வந்து இங்கிலாந்து போய் தான் படிக்கிறார். அதே மாதிரிதான் காந்தியும் அந்த காலத்துல எல்லாருமே லா தான் படிச்சாங்க, நிறைய முற்போக்காளர்கள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அதே மாதிரிதான் காந்தியும் இங்கிலாந்துக்கு போயிட்டு லா படிக்கிறாரு. After becoming the barrister in June 1891, Gandhi returned to India. 1891 அப்புறமாவே காந்தி இந்தியாவுக்கு வந்துடுறாரு as a firm believer in British sense of justice and fair play. நம்ம நியாயமா லாயலா இருக்கணும்ன்ற ஒரு முடிவோட தான் வராரு காந்தி. Returning to India, Gandhi's attempt to practice in Bombay failed. பாம்பேலயே முதல்ல வந்து லா பிராக்டிஸ் வச்சு அங்கேயே லாயர் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. பட் அதுல வந்து அவரால வெற்றி காண முடியல. During this time, Gujarati firm in South Africa sought services of Gandhi for assistance in lawsuit. இந்த டைம்ல தான் ஒரு குஜராத்தி firm வந்து ஒரு கம்பெனி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. அவங்க வந்து காந்தி கிட்ட அசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த லாசூட் மூலியமா, நாங்க ரொம்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோன்ற மாதிரி. அப்பதான் காந்தி எங்க போறாரு? சவுத் ஆப்பிரிக்காக்கு போறாரு. Gandhi accepted the offer and left for South Africa in April 1893. April 1893, he is going to South Africa. He faced a racial discrimination for first time in South Africa. South Africaல ஒரு பெரிய என்ன சொல்றது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனே சந்திக்கிறாரு. கரெக்டா? நிறவெறி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், நிறவெறிய சந்திக்கிறாரு. Journey from he traveled from train, ஓகேவா? டிராவல்ல டிராவல் பண்றாரு காந்தி. அப்பதான் வந்து அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா he is traveling from Durban to Pretoria at Pietermaritzburg. At Pietermaritzburg railway station, he was physically thrown out of first class compartment and he was determined to fight back. என்ன ஆகுதுன்னா காந்தி, இது வந்து ஒரு காந்தியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கதை, ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா அவர் டர்பன் டு பிரெட்டோரியா வந்து டிராவல் பண்றாரு ட்ரெயின்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து தன்னுடைய காசு கொடுத்து வாங்குறாரு காந்தி. அந்த டிக்கெட்டை வச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த இங்கிலாந்தையர்கள், அதாவது பிரிட்டிஷர்ஸ், அங்க வந்து அவங்க பார்த்து டிராவலிங் ஹியர் அப்படின்னு காந்திய சொல்றாங்க. காந்தி வந்து தன்னுடைய டிக்கெட்டை எடுத்து காட்டுறாரு. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நீ இதை அதாவது ஒரு டிக்கெட் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு நீ இருந்தா கூட யூ ஆர் அ பிரவுன் ஸ்கின்ட் பர்சன், நீ வந்து ஒரு இந்தியன் ஒரு பிரவுன் ஸ்கின்ட் பர்சன், யூ கேன் நாட் டிராவல் இன் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. காந்தி வந்து லீகலா ஃபைட் பண்றாரு. என்கிட்ட டிக்கெட் இருக்கு, நான் வாங்கியிருக்கேன், நான் டிராவல் பண்ணுவேன்னு சொல்றதையும் கேட்காம அவரை வந்து நடுவுல நிக்க வச்சுட்டு ஒரு ஸ்டேஷன்ல he was thrown out of the first class. அப்பதான் அவர் அந்த நிறவெறிய சந்திக்கிறாரு. he faces the discrimination, racial discrimination there. அப்பதான் காந்தி is
very determined to fight back, saying எனக்கே ஒரு லாயரா இருந்து பணம் சம்பாதிக்கிற எனக்கே இவ்ளோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னா அப்போ சாதாரண விளிம்பு நிலை மக்கள் எப்படி இருப்பாங்க? அப்ப அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்காக நான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. He called a meeting of Indians in Transvaal and exhorted them to form an association to seek redress of their grievances. டிரான்ஸ்வால்ல வந்து ஒரு மீட்டிங் இந்தியன்ஸ் எல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் போடுறாரு. அங்க என்ன ப்ளீட் பண்றாருன்னா ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுடைய கிரிவன்சஸ் அவங்களுடைய என்னெல்லாம் கஷ்டம்ன்றதெல்லாம் சார்ட் அவுட் பண்றாரு. He continued to hold such meetings, petition to authorities about the injustice in violation of their own laws. அவங்களோட பிரிட்டிஷர்ஸோடைய லா புக்ல இருக்கிற லாஸையே வந்து ஃபாலோ பண்ணாம அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்றத கொண்டு போய் சேர்க்கிறாரு காந்தி. Indians in Transvaal had to pay poll tax of 3 pounds. Could not own land except in areas marked for them. இது நம்ம வந்து வேர்ல்ட் வார் முன்னாடி லெசன்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எப்படி ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா வந்து காலனிஸ் ஆக்கிட்டு எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு. அப்போ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பத்தி படிக்கும் போது இந்த ஸ்ட்ரீட் வந்து பிளாக்ஸுக்கு, இந்த ஸ்ட்ரீட் ப்ரௌன்ஸுக்கு அப்படின்னு எல்லாம் வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அங்க விட்டு எல்லாம் போக கூடாது அப்படின்னு படிக்கும் போது நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் படிச்சோம். என்னன்னா அங்க இருக்கிற இந்தியன்ஸும் சரி பிளாக்ஸும் சரி தே ஷுட் நாட் ஓன் லேண்ட் அப்படின்னு சொல்றத நம்ம படிச்சோம் இல்லையா? அதேதான் இங்க என்ன ஆகுதுன்னா இன் டிரான்ஸ்வால்ல இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ஹேட் டு பே போல் டாக்ஸ் ஆஃப் 3 pounds but could not own land except in areas marked for them. அவங்களுக்கு மார்க் பண்ணப்பட்ட லேண்டை தவிர வேற எங்கேயும் போய் அவங்களால வந்து லேண்ட் வாங்க முடியாது. போல் டாக்ஸ் வேற 3 pounds பே பண்ணும் அண்ட் குட் நாட் மூவ் அவுட்டோர்ஸ் ஆஃப்டர் 9 PM. 9 PMக்கு அப்புறமா அவங்க வந்து வெளியே வரக்கூடாது. அவங்களோட தெருவா இருந்தா கூட வெளியே வரக்கூடாது வித்தவுட் அ பர்மிட். So he launched a struggle against such unjust laws. இந்த மாதிரியான unjust unfair laws against தான் சத்யாகிரகா ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து காந்தி பண்றாரு against the Britishers. He introduced to works of Tolstoy and John Ruskin. Tolstoy, Leo Tolstoy and John Ruskin. Leo Tolstoy and John Ruskin இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ரைட்டர்ஸ். அதுவும் லியோ டால்ஸ்டாய் இஸ் a very famous ரைட்டர்ஸ். அதுவும் லியோ டால்ஸ்டாய் இஸ் a very famous ரஷ்யன் ரைட்டர். நம்ம லெனின் பத்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த காலத்து சமகாலத்தினர் லெனினோட இருந்தவர். பயங்கர பெரிய ஒரு புரட்சிகரமான புக்ஸ் எழுதுற ஸ்டோரிஸ் எழுதுற ஒரு ரைட்டர். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து காந்திய பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. He was deeply influenced by Tolstoy's The Kingdom of God is Within You, Ruskin's Onto This Last and Thoreau's Civil Disobedience. The Kingdom of God is Within Youன்ற புக்ல டால்ஸ்டாய் வந்து எப்படி கடவுளுடைய கிங்டம் வந்து நம்ம மனிதர்கள் நமக்குள்ள இருக்கு, ஒருத்தர் நம்ம வந்து தாழ்ந்து பார்த்துக்க கூடாதுன்றத சொல்லுவாரு. அதே மாதிரி ரஸ்கின்ஸ் ஆன் டு திஸ் லாஸ்ட் அண்ட் தியோரோ அப்படின்ற ஒரு ரைட்டருடைய சிவில் டிசோபீடியன்ஸ், அதாவது சாதாரண மக்களுடைய டிசோபீடியன்ஸ் எப்பேற்பட்ட புரட்சிகளை உண்டாக்கும் சொல்ற புக் அது. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே he was deeply influenced. யாரு? நம்மளுடைய காந்தி. Gandhi's ideas formed due to the blend of Indian and Western thought. In the Indian and Western thought ரெண்டுத்தையும் blend பண்ணி தான் Gandhi's new ideas were born. Despite highly critical of Western civilization and industrialization, inspired by Ruskin, Gandhi established Phoenix Settlement of 1905 and the Tolstoy Farm of 1910. என்னதான் வந்து
ஒரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷனும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மேல ஒரு கிரிட்டிக்கல் பார்வை இருந்தாலும் காந்தி வந்து ரஸ்கின்னால இன்ஸ்பயர் ஆகப்பட்டு he established the Phoenix settlements of 1905 and the Tolstoy farm in 1910. Equality, community living, dignity of labor. இதுதான் மெயின். ஓகேவா? were inculcated in these settlements, where these were inculcated in these settlements. Training grounds for சத்தியாகிரஹீஸ். இதுதான் ஒரு பெரிய ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் சத்தியாகிரஹீஸா இருந்திருக்கு. அதுலயும் மெயினா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங். ஈக்குவாலிட்டி எல்லாருமே சமம், கம்யூனிட்டி லிவிங்னா எல்லாரும் சேர்ந்து வாழறது, அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர். ஒரு லேபர் பண்ற ஒரு பர்சனுக்கு அந்த காலத்துல வந்து ஒரு ரொம்ப குறைவான சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. பிகாஸ் யாரு அந்த ஓனர்ஸ் தான் ப்ராஃபிட்ஸ் அதிகமா எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? சோ அப்ப அப்பேற்பட்ட லேபர்ஸ்க்கான டிக்னிட்டி, வாழ்வுரிமை, அப்புறம் அவங்களுக்கான மரியாதை, இதெல்லாமே நம்ம கொடுக்கணும். சோ ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர் தான் மிகப்பெரிய ஐடியாஸ் ஆஃப் காந்தியா இருந்திருக்கு. சத்தியாகிரஹா as a strategy in South Africa. எப்படி வந்து சத்தியாகிரகாவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி டெவலப் சத்தியாகிரஹா, that is devotion to truth and truth force as a strategy. உண்மைக்காகவே நம்ம திகழ்றது அப்படின்றதுதான் சத்தியாகிரஹா. In which campaigners went on peaceful marches and presented themselves for arrest in protest against unjust laws. வயலன்ஸ் எல்லாம் கிடையாது, பீஸ்ஃபுல்லா நடந்து போவாங்க. அந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்டே நடந்து போய் அவங்களுடைய எதுக்காக இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இந்த மாதிரி நான் வயலண்ட் மெத்தட்ஸ் நிறைய காந்தி எடுத்து சொன்னாரு. He experimented with it for fighting issues of immigration and racial discrimination. Issues of immigration இப்போ இந்தியால இருந்து ஆப்பிரிக்காவுக்கு வர்றது, அதுல ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ், அப்புறம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த சத்தியாகிரகா மூலியமா ப்ரொடெஸ்ட் பண்றாரு. Meetings were held and registration offices of immigrants were picketed. அப்பப்போ நிறைய meetings were held. Even when the police let loose violence, no resistance was offered by the சத்தியாகிரஹீஸ். என்ன சொல்றாங்க? போலீஸே வந்து தடியடி நடத்தினாலும், வயலண்டா பிஹேவ் பண்ணாலும் இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் மேல இவங்க திருப்பியும் அடிக்கல, எதுவுமே பண்ணல, அமைதியா போராடிட்டே இருந்திருக்காங்க. Gandhi and other leaders were arrested. Indians, mostly indentured laborers turned hawkers, continued to struggle despite police brutality. Gandhi and other leaders arrest ஆனதுக்கு அப்புறமா கூட லேபரர்ஸ் எல்லாருமே கூட இந்த சத்தியாகிரகத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. டிஸ்பைட் த போலீஸ் புரூட்டாலிட்டி. போலீஸ் வந்து எவ்வளவு ப்ரூட்டலா இருந்தாலும், எவ்வளவு வயலண்டா அடிச்சாலுமே இவங்க எல்லாம் லேபர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. Finally, by Smuts-Gandhi agreement, poll tax on indentured laborers was abolished. என்ன ஆகுது? அந்த poll tax of 3 pounds was abolished by Smuts-Gandhi agreement. Gandhi's early satyagrahas in India. இப்போ இந்தியால எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, regarded Gopalakrishna Gokhale met on previous visits to India. நிறைய வாட்டி இந்தியாவுக்கு வரும்போது கோபாலகிருஷ்ண கோகலேவை வந்து காந்தி மீட் பண்ணியிருக்காரு. He has the highest regard on Gopalakrishna Gokhale. Even Gopalakrishna Gokhale was Gandhi's political guru in Indian politics. அவர் தான் வந்து நிறைய விஷயங்களை காந்திக்கு சொல்லி தராரு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும். On his advice, Gandhi travelled length and breadth of country before plunging into politics. கோபாலகிருஷ்ண கோகலே சொன்னதை வச்சுதான் எப்படி மக்கள் இருக்காங்க, என்ன மனநிலைமையில இருக்காங்க, யார் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக காந்தி வந்து ஹோல் ஆஃப் த இந்தியன் கண்ட்ரியும் டிராவல் பண்றாரு. எங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அப்புறம் குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கூட
டிராவல் பண்ணி போறாரு. அங்க மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாக்குறாரு. So this was on the advice of Gopalakrishna Gokhale. This enabled him to understand the conditions of people. மக்கள் எப்படி இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க வச்சது. It is one of these journeys through Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhoti. தமிழ்நாடு journeys பண்ணும்போது தமிழ்நாடுக்கு வரும்போது காந்தி அங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறத பாக்குறாரு. எப்படி அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரே ஒரு முண்டு இல்ல தோத்தி மட்டும் கட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உடுக்க உடை கூட இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்துதான் நானும் இப்படி என்னுடைய மக்கள் கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி இப்படி வந்து கோட்டு எல்லாமே போட்டுட்டு சுத்த முடியும், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டுதான் காந்தி என்ன பண்றாரு, தன்னுடைய ரோப்ஸ் எல்லாம் கட்டி இனிமே தானும் ஒரு சிம்பிள் தோத்தி தான் கட்டிக்க போறேன்னு ஒரு தோத்திய கட்டிட்டு மேல ஒரு துண்டோட ஈவன் இங்கிலாந்து லண்டன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் கூட காந்தி போயிட்டு வராரு. அப்பேற்பட்ட அந்த மாதிரி மக்கள் வந்து இன்னும் சீரும் செழிப்புமா வளர்ற வரைக்கும் தான் இப்படிதான் இருப்பேன்றது அவர் வாழ்நாள் சபதமாவும் எடுத்துக்கிறாரு. காந்திக்கு அந்த விஷயம் ரொம்பவும் புண்படுத்தி விட்டுறது. இது வந்து எந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலி ஒரு கரெக்டான விஷயம்னா, இதுதான் அம்பேத்கர் படிக்கும் போது என்ன ஆகுது, அம்பேத்கர் வளர்ந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலைனா, அப்போ நம்மளுடைய நாட்டுல நிறைய காஸ்ட் சிஸ்டம் இருந்தது இல்லையா, அப்போ அம்பேத்கரையும் ரொம்ப தாழ்வான இது பண்ணிருப்பாங்க, ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அப்போ அம்பேத்கர் என்ன டிசைட் பண்றாரு, இந்த மாதிரியான நல்ல உடைகளை நான் என்னதான் பேரிஸ்டர் படிப்பு படிச்சாலும் எப்பேற்பட்ட படிப்பு படிச்சாலும் நான் உடுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ நான் அந்த உடையே உடைவேன் அப்படின்ற ஒரு சபதத்தை அம்பேத்கர் எடுக்கிறாரு. ஆனா நம்மளுடைய தேசப்பிதா காந்தி என்ன எடுக்கிறாரு, நம்மளுடைய மக்களுக்காக நான் இந்த உடைய துறக்கிறேன். ரெண்டு பேருமே அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக தங்களுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் போராடிட்டே இருந்திருக்காங்க. யாரு, நம்மளுடைய தேசப்பிதாவான மகாத்மா காந்தியும் சரி, நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனான டாக்டர் B.R. அம்பேத்கரும் சரி, ரெண்டு பேருமே அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிட்டே இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் எடுத்த பிளான்ஸ் இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வேறே தவிர்த்து அவங்களுடைய ரெண்டு பேருடைய விஷயமும் ஒரே விடயத்தை நோக்கிதான் பயணிச்சுட்டு இருந்துச்சு. The Champran Satyagraha. In Champran in Bihar. Biharல சாம்பிரான்ற ஒரு பிளேஸ்ல தின்காத்தியா சிஸ்டம் வாஸ் பிராக்டிஸ்ட். இங்கதான் பீகார் இருக்கு. இங்க இருக்கிற சாம்பிரான் நகர்ல ஒரு தின்காத்தியா சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இட்ஸ் பீன் பிராக்டிஸ்ட். அண்டர் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் சிஸ்டம் peasants, common people இருக்காங்க இல்லையா, farmers, they were forced by European planters to cultivate indigo on 3/20 of their land holdings. They were forced. என்ன பண்றாங்க, peasants, farmers வந்து force பண்ணி இண்டிகோவை வளர்க்க வைக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் லெசன்ல படிச்சோம் இல்லையா, 7th லெசன்ல எப்படி இண்டிகோ ரெவல்யூஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. இது வந்து இங்க பீகார்ல சம்ப்ரான் நகர்ல நகர்ந்துட்டே இருந்திருக்கு. End of 19th century German synthetic dyes forced indigo out of market. ஜெர்மனில at the end of 19th century வந்து synthetic dyes வந்துருது. அப்போ இந்த இண்டிகோ வந்து it was forced out of market. அதோட டிமாண்ட் கம்மியாயிடுது. அப்போ யூரோப்பியன் பிளான்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, of Champran, while realizing necessity of reliving cultivators of obligation of cultivating indigo, wanted to turn situation to their
அட்வான்டேஜ். இந்த இண்டிகோவோட கல்டிவேஷனை விடணும்னு நினைச்சாலும் இந்த சுச்சுவேஷனை தங்களுடைய லாபத்துக்காக மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ். தே என்ஹான்ஸ்ட் ரெண்ட் அதிகப்படுத்துறாங்க, இல்லீகல் டியூஸ் கலெக்ட் பண்றாங்க, price for release of cultivators from obligation வந்து ரொம்ப ஹையா இருக்கு. Then the resistance erupted. வரி எல்லாமே வந்து டாக்ஸ் எல்லாம் அதிகமா வந்து வாங்குறாங்கன்னும் போது அங்க இவ்ளோ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எரப்ட் ஆகுது. Rajkumar Shukla, agriculturist from Champaran who suffered hardships of system, prevailed on Gandhi to visit Champaran. ராஜ்குமார் சுக்லா அவரே நேரடியா பாதிக்கப்படுறாரு. அவர் தான் காந்திய பார்த்து வந்து பார்க்க சொல்றாரு. அப்பதான் காந்தி விசிட்ஸ் தி சம்பரான் இன் பீகார். Reaching Champaran, Gandhi was asked by police to leave immediately. He refused. He was summoned for trial. காந்தி வராருன்னு தெரிஞ்ச உடனே பிரிட்டிஷ் போலீஸ் வந்துட்டு அவரை அங்கிலேருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு, அந்த போராட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா காந்தி ரெஃப்யூஸ் பண்றாரு. அப்போ he was asked to come to the trial in the court. News spread like wildfire and thousands swarmed the place in support of Gandhi. காந்திக்கு ஆல்ரெடி மாஸ் சப்போர்ட் இருக்கு இல்லையா, மக்கள் திரளா வந்து காந்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவருடைய சிம்பிளிசிட்டிக்காக, அவருடைய ஒரு சாதாரண ஒரு போக்குக்காக இல்லையா. சோ அப்பேற்பட்ட காந்திய வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்ச உடனே ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து குவிறாங்க காந்திக்கு சப்போர்ட்டா. அக்கார்டிங் டு கண்ட்ரி, the country thus had its first object lesson in civil disobedience. எப்படி வந்து நேர்மையா நிதானமா வித்தவுட் வயலன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத மொத்த கண்ட்ரியுமே அப்பதான் கத்துக்குச்சு அப்படின்னு காந்தி சொல்றாரு. Assisted by Raji Kishore Prasad, a lawyer by profession, and Rajendra Prasad, first president of independent India, Gandhi and Lieutenant Governor formed committee with Gandhi. என்ன பண்றாரு, காந்திக்கு ஹெல்ப்பா நின்னவங்க எல்லாம் யாரு, ராஜ் கிஷோர் பிரசாத் ஒரு லாயர் அண்ட் ஆல்சோ த ராஜேந்திர பிரசாத் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஒரு பிரிட்டிஷ் லெப்டினன்ட் கவர்னர் வந்து he forms a committee with Gandhi as a member which recommended abolition of Tinkatia system. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க வித் காந்தி as a member. அதுல தின்காத்தியா சிஸ்டம் அபாலிஷ் பண்ணணும் காந்தி ரெக்கமெண்ட் பண்றாரு. thus ending the oppression of peasants by the indigo planters. அதுதான் peasants farmers உடைய oppression தடுத்து நிறுத்துது by the indigo planters. The success of Champaran Satyagraha, followed by his fruitful intervention in Ahmedabad, mill strike and Kheda Satyagraha in 1918, helped Gandhi establish himself as a leader of mass struggle. The Champaran Satyagraha was a success, followed by the fruitful intervention in Ahmedabad mill strike லியும் காந்தி போராடுறாரு, கேடா சத்தியாகிரகாலையும் காந்தி போராடுறாரு. இதுல எல்லாமே விக்டரி கண்டதால காந்தி was established himself as a leader of mass struggle. எங்க ஒரு பெரிய peasants common peopleக்கான mass struggle நடந்தாலும் அங்க காந்தி ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. நிறைய மக்கள் காந்தி பின்னாடி திரள ஆரம்பிச்சாங்க, காந்தி சொல்றத செய்யவும் ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து அவருடைய சத்தியாகிரகாவுடைய சக்சஸா இருந்தது. Gandhi demonstrated his ability to mobilize common people across country. அப்ப இருந்த லீடர்ஸ்லயே காந்திக்கு மட்டும்தான் இவ்வளோ மாஸ் பீப்புளையும் ஒன்னா திரட்டி அவங்கள எல்லாரையும் தன் கட்டுக்குள்ள வச்சு பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண வைக்க முடியும்னு காட்டினது காந்தி மட்டும்தான், மகாத்மா காந்தி மட்டும்தான். Rowlatt Act Satyagraha and Jallianwala Bagh Massacre.
Rowlatt Act Satyagraha. Government of India Act 1919 caused a disappointment. Government of India Act 1919 வந்து ஒரு disappointmentல முடியுது. ஏன்னா the real power did not transfer to the Indians. So government of India Act நம்ம வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிச்சோடனே படிச்சோம் இல்லையா? அதாவது ஒரு இந்தியன்ஸ் வந்து சில பேர் வந்து பவர்ல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு மேல பிரிட்டிஷர்ஸ் பவர்ல இருப்பாங்க இல்லையா? சோ எதுக்கா இருந்தாலும் அவங்க பிரிட்டிஷர்ஸ் கேட்டுதான் வந்து செய்யணும். So the real power did not transfer to Indians அப்படின்றது it caused a mass disappointment. Government began to enforce permanent extension of wartime restriction. Wartime restrictions extend பண்ணிட்டே போறாங்க. அப்பதான் Rowlatt Act பிறக்குது. Rowlatt Act was enacted, provided for excessive police powers, arrest without warrant, and detention without trial. இந்த Rowlatt Act படி என்ன ஆகுது? எக்ஸசிவ் போலீஸ் பவர்ஸ், போலீஸ்க்கு பவர்ஸ் போகுது. அந்த பவர்ஸ் வச்சு the police can arrest without warrant. யாரை அரெஸ்ட் பண்ணணும்னாலும் வாரண்ட் இருக்கணும் இல்லையா? வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் கோர்ட்டுக்கே போக முடியாம இவங்களை ஜெயிலே தூக்கி போட்டுற முடியும் அப்படின்ற பவர்ஸும் போலீஸ்க்கு போகுது through the Rowlatt Act. Gandhi called it Black Act. கருப்பு ஆக்டா இத பாக்குறாரு. And in protest called for a nationwide satyagraha on 6th April 1919. இப்பதான் ஒரு நேஷன் வைட் ப்ரொடெஸ்ட் சத்யாகிரகாக்காக 6th April 1919 கால் ஃபார் பண்றாரு. A non-violent struggle with fasting and prayer, earliest anti-colonial struggle spread across country. A non-violent struggle with fasting. அதாவது என்ன பண்றாங்க? violence கையில எடுக்க கூடாது, உணவு உண்ணக்கூடாது, they have to fast and prayer பண்ணும். இவ்வளவுதான் அவங்களோட ஸ்ட்ரகிளா இருக்கு. இதுதான் earliest anti-colonial spread that spread across country. Anti-Rowlatt Act protest was intense in Punjab, especially in Amritsar and Lahore. அப்புறம் Gandhi was arrested and prevented from visiting Punjab. On 9th April, two prominent leaders, Dr. Sahibuddin Kichlu and Dr. Satyapal, were arrested in Bristol. Two prominent local leaders, Dr. Sahibuddin Kichlu and Dr. Satyapal, were also arrested. General Dyer's brutality. ஜாலியன்வாலா பாகோட புரூட்டாலிட்டின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரம் நம்ம எங்களுடைய இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல. அந்த ஜாலியன்வாலா பாக் மேசக்கரால தான் பிற்காலத்துல பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் இப்பேற்பட்ட ஒரு லீடர்ஸும் வந்து வெளில வராங்க. அவங்களும் போராளிகளா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா போர் புரியுறாங்க. அதுல அந்த ஜாலியன்வாலா பாக் மேசக்கர்ல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் டயர் ஆஃப் பிரிட்டன். இவர் என்ன பண்ணார்? இவரோட புரூட்டாலிட்டி என்ன, இவரோட வயலன்ஸ் ஸ்ட்ரீக் என்னன்னு பாத்தீங்கன்னா, on 13th April 1919 a public meeting was arranged at Jallianwala Bagh in Amritsar. எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சிருக்கான்னு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. This happened to be the Baisakhi Day, that is Spring Harvest Festival of Six. Punjab's உடைய ஒரு ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா இருக்கு. Villages assembled there in thousands. நிறைய villages, thousands and thousands of villages வந்து அந்த ஜாலியன்வாலா பாக்ல அசம்பர் ஆறாங்க. இப்பதான் ஜெனரல் ரெஜினல்ட் டயர் on hearing of assemblage surrounded the place with his troops and armored vehicle. இத்தனை மக்கள் அங்க சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெனரல் ரெஜினல்ட் டயர் என்ன பண்றாரு? போலீஸ் அந்த இடத்த
சுத்து விட்டுறாரு. He surrounds the place with his troops and armored vehicle. வெப்பன்ஸோட சுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது? ஃபயரிங் lasted. ஃபயரிங் ஷாட்ஸ் தர சொல்றாரு. He gives the permission. Firing lasted for 10 minutes. 10 minutes continuous rifle firing நடக்குது. Till troops ran out of ammunition. அந்த சுற்றியுள்ள போலீஸ் அவங்களுக்கு இருந்த குண்டுகள் எல்லாம் தீர்ந்து போற அளவுக்கு சுடுறாங்க. According to official report, 379 people were killed. 379 Indians were killed according to the official report. More than thousands were injured. But unofficial estimates full toll at more than 1,000. 1000 இந்தியன்ஸ்க்கும் மேல இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் அன்அஃபிஷியல் எஸ்டிமேட்ஸா சொல்லப்படுது. After this incident, martial law declared and many people in Punjab, especially Amritsar, flogged and forced to crawl on streets. Martial வந்து declare பண்றாங்க. அதுக்கப்புறமும் நிறைய மக்கள் வந்து they were forced to crawl on streets. Brutality enraged Indians. இதுக்கு obviously இத பார்த்தோன்னா என்ன ஆகுது? இந்தியன்ஸ் வந்து கொந்தளிச்சிடுறாங்க. அவங்களால அந்த brutality தாங்கிக்கவே முடியல. Rabindranath Tagore returned his knighthood. knighthood அப்படின்றது வந்து பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய கிங்கால கொடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு. ஓகேவா? இந்த நைட்ஹுட் கொடுத்தாதான் அவங்களுடைய பேருக்கு முன்னாடி சர் அப்படின்னு வரும். சோ அது வரைக்கும் சர் ரவீந்திரநாத் டாகூரா இருந்தவரு அந்த நைட்ஹுட திருப்பி தந்துடுறாரு. ரவீந்திரநாத் டாகூர் யாரு? ஒரு நோபல் பிரைஸ் வின் பண்ண மிகப்பெரிய ரைட்டர் ஆஃப் பெங்கால் இல்லையா? சோ அவரே தன்னுடைய நைட்ஹுட ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அந்த மக்களுக்கு நடந்த கொடூரத்தை பார்த்து காந்தி சரண்டர்ட் ஹிஸ் கேசரி ஹிந்த் மெடல். கேசரி ஹிந்த் மெடல்ன்றது ஹையஸ்ட் மெடல் which will be given by the Britishers. அதையும் கொடுத்துடுறாரு காந்தி. Khilafat World War end பண்றதுக்கு அப்புறமா which came to an end in 1918. Caliph of Turkey considered as head of Muslims of world. Head of Muslims யாரை கன்சிடர் பண்ணுங்க? Caliph of Turkey. He was given a harsh treatment. Khilafat movement led by Ali brothers Maulana Muhammad Ali and Maulana Shaukat. Khilafat movement என்றது ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. It was led by the Ali brothers. Who were they? Maulana Muhammad Ali and Maulana Shaukat Ali. Gandhi supported the movement. காந்தி வந்து இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. saw in it an opportunity to unite Hindus and Muslims. ஆல்ரெடி பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸா டிவைட் பண்ணி அவங்கள ஆண்டுட்டு இருக்கிறதால காந்தி saw that இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸையும் ஒன்னு சேர்க்கலான்னு டிசைட் பண்றாரு. He presided over all India Khilafat Conference held at Delhi in November 1919. Gandhi supported Shaukat Ali's proposal of 3 national slogans. Gandhi support பண்ற 3 national slogans. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம் and ஹிந்து முசல்மான் கி ஜெய். அல்லாஹு அக்பர்ன்றது வந்து அக்பர் இஸ் கிரேட் அப்படின்றது. அக்பர்னா கிரேட் மீனிங். சோ அல்லாஹ் வந்து முஸ்லிம்ஸ் உடைய காட் இல்லையா? சோ அந்த அல்லாஹ் இஸ் கிரேட் அப்படின்றது அல்லாஹு அக்பர். வந்தே மாத்திரம் அப்படின்றது வந்தே மாத்திரம் நம்மளோட இந்தியாவை வந்து புகழ ஜெய்ஹோ அப்படின்ற மாதிரி. அதுல ஹிந்து முசல்மான் கி ஜெய், ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து வாழ்க நீரோடி அப்படின்னு சொல்றதுதான் ஜெய். இந்த 3 நேஷனல் ஸ்லோகன்ஸ காந்தி அக்செப்ட் பண்றார், ப்ரொபோஸ் பண்ணது. Khilafat Committee meeting in Allahabad on 9 June 1920 adopted Gandhi's non-violent non-cooperation program. அதாவது
பிரிட்டிஷர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், நான் கோஆப்ரேஷன். ஆனா எப்படி வயலண்டாவா இல்ல நான் வயலண்டா அப்படின்றதுதான் காந்தியோட ஸ்டாண்ட் இல்லையா. அந்த ப்ரோக்ராம வந்து சப்போர்ட் பண்றாங்க கிலாஃபத் கமிட்டி. த நான் கோஆப்ரேஷன் பிகன் ஆன் 1st August 1920. ரீகேப், இந்த செஷனோட ரீகேப் என்ன? எவல்யூஷன் ஆஃப் காந்தி, காந்தி எப்படி எவால்வ் ஆனாருன்றத பார்த்தோம் ஃப்ரம் அ பேரிஸ்டர் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால எப்படி மக்களுக்காக வந்து போராடினாரு, அங்க எப்படி சத்தியாகிரகா வந்து ஃபாலோ பண்ணாருன்றத பார்த்தோம். அப்புறம் முக்கியமான சம்ப்ரான் சத்தியாகிரகா எப்படி ஒரு பெரிய துருப்பு முனையா காந்தியோட பாலிடிக்ஸ்ல இருந்தது. தென் த ப்ரூட்டல் ஜாலியன் வாலாபாக் மேசக்கரை பத்தி படிச்சோம். அதுல ஜெனரல் டயரோட புரூட்டாலிட்டிய பத்தி படிச்சோம். அதுக்கப்புறமா கிலாஃபத் மூவ்மெண்ட் பத்தி இன் டீடைல்டா படிச்சோம். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.